பெரிய குழவி ஒண்ணு ஜாக்கெட்டுக்குள்ள பறந்து வந்து விழுந்துச்சு. அதை எடுத்து போடுறதுக்காகத்தான். உங்களை நாங்க எப்படி நம்புறது? அதானே உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நம்பியே ஆகணும்னா திரும்ப வந்து குழவிதான் பறந்து வந்து பதில் சொல்லணும். இப்ப இந்த கிழவி எங்க போயிருக்கோம்? குழவி உங்களுக்கு விளக்கம் சொல்லி சொல்லி எனக்கு சமையலே மறந்து போச்சு. தப்பு தண்டா ஒண்ணும் நடக்கலையே. தப்புன்னு போச்சு. சும்மா கடை நானும் போது போது பாக்குறேன். வந்ததே என் பொண்ணு தலையை உருட்டிக்கிட்டு இருக்க. நீ இனிமே உங்க பொண்ணுக்கு பக்கமா தலை வச்சு படுக்க மாட்டேன். அப்போ ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டேன். ரொம்ப தெளிவான முடிவுக்கு வந்து யாகோ 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 இவன் யார் தெரியுதா? எங்க அக்கா பையன் சந்திராவோட முறை மாப்பிள. சின்ன வயசுலயே இவனுக்குத்தான் இவன் இவனுக்குத்தான் இவன் சத்தியம் வாங்கிட்டு எங்க அக்காவே செத்து போனான். இந்தாங்க இந்த ஏழையோட சின்ன பிரசன்ட். என் பர்த்டே வெட்டிங் டே இதெல்லாம் மறந்து எத்தனையோ நாளாச்சு. இதெல்லாம் கொடுத்து மறுபடியும் கடந்த காலத்தை நினைவுபடுத்தாது. யாருக்கு மொட்டை அடிக்கிறதுன்னு முடிவாகி போச்சா? இந்த ஆட்டையா ஏவா குந்திவா ஏமா கொஞ்சம் தண்ணி கொண்டா. நீ சுமாரியா? அவன் ஏதோ வெறுப்புன்னு சொன்னா நீ வடிச்சுட்டு போல் இருக்க. அப்ப அம்மா ஜெயிக்கலையா? அது இனிமே தான் தெரியணும். யாரு வீட்டுக்கு புதுசா இருந்தாலே? இருந்தாலும் இல்ல பெருசாலும் இல்ல மொட்டை அடிக்க வந்திருக்காங்க. ஆமா நீ போற விஷயம் என்னாச்சு? அதை ஏன்பா கேக்குறேன்? பாவக்கா சாப்பிட்டதும் அவன் வாந்தி எடுத்துட்டான். அப்போ அவன் பொண்டாட்டி இல்லையா? வா 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 வா. யோ இவ தலையில கைய வையா. 5 நிமிஷத்துல இவள நான் ஒழுவழுன்னு பாக்கணும். ஏமா குத்து சுமாரியா அவ வாந்தி எடுக்கிற மாதிரி பாவனை பண்ணிருப்பான்னு ஏன் நினைக்க கூடாது? அப்படியே இருக்கலாம். அவ யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவீங்களா? அதை விட்டுட்டு ஏன் தலைய மொட்டை அடிக்கிறதுலயே இருக்கியா நீ? அப்போ நான் வரட்டேன். இருந்து சாப்பிட்டு போய காலங்காத்தா யார் முகத்துக்கு மூச்சுன்னு தெரியல. முதல் போனிய செவத்து போச்சு. கிழிப்பா அடியே உனக்கு அதிர்ஷ்டம் வச்ச இருக்குடி. இல்லன்னா இன்னைக்கு உன் தலை தப்பிச்சிருக்குமா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் எனக்கு அதிர்ஷ்டம் மத்த இருக்கியா? அதனாலதான் உன் பொழப்பே ஓடிக்கிட்டு. கரெக்ட். மச்சன்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தி பாஷையை மாத்திக்கலாம், பழக்க வழக்கங்களை மாத்திக்கலாம். ஆனா உடம்புல இருக்கிற அங்கடையாங்களை மட்டும் மாத்திக்கவே முடியாது. என் பொண்டாட்டி முதுகுல பளிச்சுன்னு தெரியற மாதிரி ஒரு கருப்பு மச்சம் இருக்கு. அதை வச்சு அவ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஏடா கூடமா எட்டி பார்த்து முதுக டின்னு கட்டிட்டு வர போறான். அப்படியே வந்தாலும் வெந்நீர் ஒத்தோட கொடுக்க நான் இருக்கேன். நீ போ. யோ இன்னைக்கு ஜோசியத்துல எவ்வளவு சம்பாரிச்ச? என்ன ஒரு 5 ரூபாய் இருக்கும். அவ்வளவு என்கிட்ட கொடுத்துட்டியே. சாராத்துக்கு என்னையா பண்ணுவ? இந்தா 2 ரூபாய் வச்சுக்க. ஐயா அம்மா எங்க காணோம்? படுக்கறையில ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் பலத்த சண்டை. ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஐயா அவரோட டெய்லி கோட்டாவில ஒரு சிகரெட்டை கூட குடிச்சிட்டாராம். அதனால தோட்டா பறந்துகிட்டு இருக்கு. பனைவனே இப்படி தனியா இருக்கணும். ஐயாவோட தங்கச்சி ரூம்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ற? சூடா ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு காஃபி போட்டு வாங்க. என்னப்பா ஜாகு என்ன செஞ்சிட்டு இருக்க? டோரு நாவல ஒரே தூசி. நேத்துக்கே துடைக்க சொன்னேன், யாரும் துடைக்கல சார். என்னப்பா அது? அந்த வேலையெல்லாம் வேலைக்காரங்க செஞ்சுட்டு போறாங்க. யூ ஆர் மை பர்சனல் அசிஸ்டன்ட். என் வேலையை கவனிச்சா போதும். வேலையில உயர்ந்தது தாழ்ந்தது நான் வித்தியாசம் பார்க்கறது சார். எல்லா வேலையும் செய்யணும். தட் இஸ் மை பாலிசி. தட்ஸ் a good policy. பாலிசின்னு நினைவுக்கு வருது. என் தங்கச்சிக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன். ஆடிட்டர் உடனே வர சொல்லு. இந்த பொண்ணு மேல 10 லட்சம் ரூபாய். ஆமா ஏன்? பாத்துட்டு செய்யலாம். எதை பார்த்துட்டு? முதுகு பாத்துட்டு. என்னையா உளற? ஜோசியில பாத்துட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணி எல்லாம் பார்த்தாச்சு. அவரை வர சொல்லு போ. அவர் தன் பொண்டாட்டியா இல்லையான்னு கண்டுபிடிக்க படாத பாடுபடுறாரு. அது தெரிஞ்சா நான் இங்க வந்தேன். முதுகுல அந்த எச்சத்தை மட்டும் பாத்திருந்தா இந்த வீட்டையே 2 ஆக்கிருப்பான். எச்சம் இல்ல பொச்சம் மச்சம் எல்லாம் ஒண்ணுதான். நீங்க பாருங்க, என் மேல உள்ள அனுதாபத்தினாலேயோ ஒரு குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணுங்கிற ஆர்வத்தினாலேயோ என்னை இங்க அழைச்சிட்டு வந்தீங்க. அவன் நடத்தின அத்தனை சோதனைகளிலும் என்னை ஜெயிக்க வச்சு இன்னொருத்தின அவரை நம்ப வச்சீங்க. ஆனா எந்த நிமிஷம் அவர் இந்த மச்சத்தை பாக்குறாரோ அப்பவே உங்க முயற்சிகள் அத்தனையும் வீணாயிடும். கீதா, உன் புருஷன் மோதிரத்தை வித்து பணத்தை எங்க எடுத்து போறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அவனை ஃபாலோ பண்ணேன். அங்க நீ அவனும் பேசுறத கேட்க நிறுத்துச்சு.
ஒரு நல்ல கணவனும் ஒரு நல்ல மனைவியும் சந்தர்ப்ப சூழ்நிலால பிரிஞ்சிருக்காங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் போனப்புறம் உன்கிட்ட உன் கதையை கேட்டு நான் கழிச்சு வந்தேன். இதா உன்னையும் அவரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக என் சொத்து சுகம் எல்லாத்தையும் இழக்க கூட நான் தயாரா இருக்கேன். முன்பின் தெரியாத என் மேல இந்த அளவுக்கு அக்கறை காட்டுறதை பார்க்கும்போது எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு தங்கச்சின்னு ஒருத்தி இருந்தா நான் இதைத்தான் செய்வேன். ஜெயசீலன் சார், உங்க முயற்சிகளை பார்க்கும்போதுதான் எனக்கே ஒரு நம்பிக்கை வளருது. அது வளர்ந்தா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நம்பிக்கைமா ஏடோ சமையலு, நீ குறுக்க பேசாரு. உங்களோட புஷ்ப பாரத்தை எடுத்து வச்சு வாங்க. சாமி, நீங்க யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமா? அதே அதே. நான் ஜவ்வாது சுவாமிகள். ஜவ்வாது சாமிங்கிறீங்க, கிட்ட வந்தா கெட்ட வர இருக்குது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? என்னப்பா இது வேஷம்? இது வேஷம் இல்லப்பா. இளமையிலே எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் விரக்தியும் தான் இந்த சின்ன வயசுல இந்த துறவரத்துக்கு தூண்டி விட்டுடுச்சு. நீ காலித்தனமா ஊரை சுத்தாம இருந்திருந்தா உன்னைய சிங்கப்பூர் கழிச்சு போய் ஒழுங்கா முன்னுக்கு கொண்டு வந்திருப்பேன். கசப்பான என் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தாதீங்க. எதிர்காலத்துல எல்லாருக்கும் நல்லவனா இருக்கும். உதவி செய்யணும்ன்ற ஒரே எண்ணத்துலதான் இந்த மார்க்கத்துக்கு நான் வந்திருக்கேன். ஐடியா வந்தாச்சு. என்னங்க நாம நடத்துற இந்த நாடகத்துல என் மச்சான் ரவிக்கும் நான் பங்கு கொடுக்க போறேன். என்ன சொல்றீங்க? இவன் தான் சந்திராவுக்கு முறை மாப்பிள. ஆலப்புழல இருந்து வந்திருக்கான். 7 வயசுல இவங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அடுத்த மாசம் கல்யாணம். இதனால என்ன பிரயோஜனம் வரப்போகுது? முறை மாப்பிளையே வந்தாச்சு. அடுத்த மாசம் கல்யாணம் தெரிஞ்ச உடனே யாவுக்கு மச்சத்தை பாக்குற ஐடியா விட்டுருவான். கண்டிப்பா இது தன் மனைவி இல்ல வேறொரு பொண்ணாங்க முடிவுக்கே வந்துருவான். ஐயோ ஐயோ, என்னையும் ஒரு பொண்ணையும் முடிச்சு போட்டு நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. சன்னியாசத்துக்கு போற என்ன சம்சாரி ஆக்கிடாதீங்க. ரவி ஏதோ ஒரு அல்ப காரணத்துக்காக இவ புருஷன் டைவர்ஸ் பண்ணிட்டான். அவன் மனசை மாத்தி இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்க்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு நிறைய பொய்களை சொல்லி நாங்க ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கோம். நீ சன்னியாசத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த நல்ல காரியத்துக்கு உதவி செஞ்சுட்டு போப்பா. எப்பேற்பட்ட நல்ல காரியம். என் பிறவி பயனை அடைந்து விட்டேன். இவனை முதல்ல மாத்துங்க. என்ன பண்ண போறீங்க? சாவியில இருந்தா கல்யாண மாப்பிள்ளைன்னு எவன் நம்புவான்? அதனாலதான் உங்க தொடைய மாத்த போறேன். உடைய மாத்த போறேன் சாமி. அப்படியா? யாரு என்னன்னு தெரியாத ஒரு புது ஆளை இந்த வீட்டுல தங்க வைக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன். அவர் யாரா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், முகத்தை பார்த்தா நல்ல மனசுனா தெரியுது. அவரை இந்த வீட்டுல தான் தங்க வைக்க போறேன். இப்படி நல்ல மாதிரி நடிச்சு கையில கிடைச்சு சுருட்டிட்டு எத்தனை பேர் கம்பி நீட்டி இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஆமா தம்பி, வழக்கத்துக்கு மேல இவ்வளவு ஒத்துமையா அமைதியா இருக்கீங்க. இப்பதான் புயல் அடிச்சு ஓஞ்சிருக்கு. நீ வந்துட்டல்ல, பூகம்பம் தான். அது வழக்கமா அவங்க வீட்டுல ஏற்படுறதான். அது போகட்டும், ஒரு சந்தோஷமான செய்தி. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அதுவும் நீ சொன்ன ஜெயலலிதா ஆசாய் மூலமா. எப்படி நம்ம எலிக்க வச்சியோ அத்த காசம். எனக்கு உதவி செய்யணும். எதுவா இருந்தாலும் எனக்கு கேளு, உனக்கு என்ன வேணும்னாலும் தரேன். ரொம்ப சந்தோஷம். நான் மாசம் 100 ரூபாய் பணம் தர்றேன். என்ன தெரிய ஒரு பொண்ணு வருவா, அதை அவகிட்ட கொடுத்துடணும். யார் அந்த பொண்ணு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்ன மாதிரி பணம் கொடுக்கறது தயார்னா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவ யாராச்சும் இருக்கட்டும், அவளுக்கு உனக்கு காதல் எதில் இல்லையே. எனக்கு சொல்லிட்டுப்பா, அப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அது பத்தி மட்டும் யாராவது கேட்டீங்க, இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். தப்புப்பா, ஒண்ணு கேட்க மாட்டேன். வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் கை காலை கழுவிட்டு வா. என்ன சட்டை? வெந்நீரா போட்டு வைக்கிற வெந்நீர், அதுலயே அவனை முக்கி எடுக்கிறேன். முக்கிய இருக்கிற மகான் பாரு. எனக்கு இருக்கிற கவலை என்ன, அந்த 150 ரூபாய் வாங்க போற பொண்ணு யாரு? அவளுக்கு இவனுக்கு என்ன உறவு? அவ யாரா இருக்கலாம்? ஓ நிம்மதியை கெடுக்க அவ, ஏன் நிம்மதியை கெடுக்க இவன். எனக்கு வர்ற கோபத்துக்கு கல்ல எடுத்து நசுக்கிக்கலாம் போல தோணுது. யோ, என்னையா நெசமாவே கோச்சுக்கிட்டியா? யோ, நான் படபடன்னு பேசுறேன், அவ்வளவுதான்யா. உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? யோ, எனக்கு அது ரொம்ப தன்னானே நானே தன்னானே. பேசாம போறாதே, நல்லா போறோம்.